அத்த அப்பதான் கூப்பிடுது என்ன? எதுக்கு கூப்பிடுது என்ன? என்ன கூப்பிடுது, நான் போகவே மாட்டேன். இங்க பாரு அன்பு, நான் உன்னை போக சொல்லலதா. அது கூப்பிடுறதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியும்? ஐயோ நான் போக மாட்டேன். எது கூப்பிடுதுன்னே தெரியல. நான்லாம் போக மாட்டேன். இங்க பாரு அப்பதா, உன் பின்னாடி எல்லாம் நான் வர முடியும். ஏ லூசு பிடிச்சவளே, இங்க பாரு. இவ ஓ மாமியார் நடிக்கிறான்னு நீ நினைக்காத. இவ சரியான ஆளுடி. ஏ முல்ல, என்னடி என்ன நல்ல மாதிரி பேசுறியோ? மொத்தமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் இப்ப நீ உன்கிட்ட சொன்ன விஷயத்துக்காக தான் நான் இப்ப கிளம்பிட்டேன். நான் போயிட்டு வரேன். நீ வந்து இப்ப அதுக்கு முன்னாடி வம்பிழுத்துட்டு இருக்கியா? நீ எங்கேயும் போக வேணாம். வந்து எங்க கிட்ட சொன்னியல்ல, உங்களே நீ கூட்டிட்டு போயிரு, நானே கொண்டு வந்து விட்டாரேன்னு. நீ ஏமா தாயை விடுற? அதுக்கு முன்னாடி எங்க பிள்ளையை நான் என் கையோட கூட்டிட்டு போயிடுறேன். நீ போய் எங்காவது ஜோசியம் பார்த்து எங்க வந்து பொய் சொல்லுவ. அந்த பொய்யை நாங்க கேட்டுக்கிட்டு என் பேத்தி எங்க வீட்டுக்கு விரட்டி விடுவ. அதெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியுமா? முடியாதுமா. நீ அங்க போய் பார்த்து போயெல்லாம் சொல்ல வேணாம். நீ அது தேவையும் இல்லை. அதுக்கு முன்னாடியே என் பேத்தியை நாங்கள் கூட்டிக்கிட்டு வந்துடுறோம். சரியா? உனக்கு எதுக்கு கவலை? நீ போய் கஷ்டப்பட்டு போய் பார்த்து அதுக்கப்புறம்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம். என் பேத்தியை நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நீ என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ நீ பண்ணிக்க, என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்க. உன்னை முதல்ல யாரும் நாங்கள் தலையிடவே மாட்டோம். என்னடி, புரிஞ்சுதா? அப்பதா அத்தை வந்து என்ன சொன்னாங்க? என்ன வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்களா? யாரு? அத்தையா? அத்தை எதுக்கு அப்பதா உன்னிட்ட வந்து நீ வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க? அப்பதா வீட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் சரி, இல்லை எனக்கும் கௌதமுக்கும் சரி, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யாரும் சண்டையும் போட்டுக்கவே இல்லையே. அப்புறம் ஏன் அப்பதா அத்தை வந்து என்ன கூட்டிட்டு போக சொன்னாங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்பதா நீ பேசுறது. அவங்கிட்ட நம்ம வீட்டுக்கு போயிட்டு வெளியே நான் விளக்கமா சொல்றேன். இப்போதைக்கு நீ என் கூட வா. முடியாது அப்பதா. என்ன விஷயம்னு விவரமா தெரியாம நான் உன் கூட வர முடியாது. எனக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு விஷயத்த சொல்லு. அதுக்கப்புறம் உன் கூட வரதா வழியே நான் முடிவு பண்றேன். முதல்ல எனக்கு என்ன நடக்குதுன்னு விஷயத்த சொல்லு அப்பதா. என்ன தடி சொல்ற? என்னத்த சொல்ற நடக்கிறதெல்லாம்? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஒன்னு நடக்கிறது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ முதல்ல வா. மா என்னம்மா நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கியே, எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன சுத்தி நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்னடான்னா இப்படி சொல்றாங்க, அப்பா தான் என்னடான்னா அப்படி. நீ என்னடா உண்மை அமைதியே நிக்கிற? அன்பு ஒன்றும் இல்லத்தா, நீ வீட்டுக்குள்ள போ. நான் அத்தை போயிட்டு வரேன். சொன்னேன்ல அங்கே போயிட்டு. சரிங்க அத்தை, அப்பதான் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நேரம் ஆகுது, நீங்கள் போங்க. சுத்தமா நீ கிளம்பு வீட்டுக்கு. தேவையில்லாம அவளை வா போன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காது. வா போன்னு கூப்பிட்டுட்டு இருக்காதையா? ஏண்டி? ஏன் நீ வந்து அதுக்கப்புறம் ஊர் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு என் பேத்தி என்னை இப்பவே என் கையோட கூட்டிட்டு போயிடுறேன். அன்பு உனக்கு எது கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்பதா? என்னை எதுக்காக கூட்டிட்டு போறேன்னு முதல்ல அதை சொல்ல அப்பதா. சும்மா தேவையில்லாம கௌதமும் வீட்டுல இல்ல, கௌதம் வீட்டுல இல்லாத நேரத்துல கூட்டி போறேன்னா என்ன பேச்சு பேசுற நீ? எதுக்காக என்ன கூட்டிட்டு போறேன்னு முதல்ல அதை சொல்லேன். அதை இங்கெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம வீட்டுக்கு போய் தான் சொல்லுவேன். இங்க சொன்னீங்கன்னா நான் வாரதா வர வேணாமான்னு முடிவெடுப்பேன். நீ அங்க போய் சொல்றதுக்கெல்லாம் நான் வந்தாதானே நீ கூட வந்து சொல்லுவ. நான் தான் வரலையே, அப்புறம் எப்படி நீ அங்க போய் சொல்லுவ? இங்கே சொல்லு, நான் வரேன். முடியாது, அதெல்லாம் முடியாது. நீ அங்க வந்தாதான் நான் சொல்லு. ஏய் முத்தம்மா, பேசாம போயிரு. எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கு. என் பேத்தி தான் உன் குடும்பமே இல்லைன்னு சொல்லிட்டேடி. நல்லா நடிக்கிறியா இப்போ? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க எல்லாரும்? ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க. சம்மந்தமே இல்லாம தேவையே இல்லாம அப்பதான் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கு. முல்லாத்தை தான் கூட்டிட்டு போக சொன்னுச்சுன்னு சொல்லுது. அதுவும் எனக்கு புரியல. முல்லாத்தைக்கு உனக்கு எந்த சண்டையும் கிடையாது. முல்லாத்தை அதுக்கு தேவையில்லாம என்ன கூட்டிட்டு போக சொல்லி சொல்லணும் உன்கிட்ட வந்து. அதுவும் எனக்கு புரியல. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இங்க பாரு அம்பு, நடக்கிற விஷயமும் ஒன்னொன்னு புதுசா தான் இருக்கு. நீ வர போறியா என்ன? இல்ல, நீ என்னன்னு சொன்னா மட்டும்தான் நான் வருவேன். அடச்சி வாய முடுங்க. என்ன சத்தம் இது வீட்டுக்குள்ள? இப்படி கத்திக்கிட்டு சண்டை கிடையாது, இல்ல வீடான்னு நினைச்சுக்கிறீங்க? வண்டி வந்து நிறுத்துற காட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னோட வீட்டுக்குள்ள பார்த்தா ஆள் அழுக்கு கத்துறீங்க. ஏ அம்பு, உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? சவுண்டு ஓ சவுண்டு தான் பலமா இருக்கு இப்போ. அப்பதான் வாங்க அத்தை. என்னத்த சத்தம்? எதுக்கு எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கியா? அன்பு ஏண்டி அழுகுற? அத்தை ஏன் அழுகுறியா? மா என்னடா நீ எதுக்கு போந்து கத்துற? நான் கத்துறேனா? ஆள் அழுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்கன்னு உங்ககிட்ட கேட்டா கடைசியில நான் கத்துறேன்னு நீயே சொல்றியா? எனக்கு என்ன கத்தணும் ஒன்று தலைவலியா? சொல்லுமா, தலைவிதியா? ஏய் வாய் விடுறா. உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட இல்ல? அன்பு என்ன வம்புழுத்தியா? அவகிட்ட என்ன சண்டை போட்ட? என்ன அவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாக? அப்பதான் என்ன கோவமா இருக்க? உன் வேலை எனக்கு தெரியுமா? ஒரு நாள் அவளை நல்லா வச்சிருப்ப, 10 நாள் அவளை சாகடிச்சிருவ. இன்னைக்கு ஏதோ வம்பளுத்திருக்க, அதான் அழுதுட்டு அவங்க அப்பத்தாலே அம்மாவே வர சொல்லியிருப்பா போல. ஏம்மா இப்படிலாம் நடந்துக்கிற? ஆ நல்லாவே நீலாம் இருக்க மாட்டியா? பேசாம அமைதியா? ஏதாவது அன்புவை கேட்டுட்டு வம்பளுத்துட்டே உனக்கு இருக்கணும்னு தோணிட்டே இருக்குமா?
சொல்லுமா. அதெல்லாம் இல்ல கௌதம் தம்பி. அதெல்லாம் இல்லையா? அப்பதான் வேற என்னது? கௌதம் தம்பி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்துச்சு யாரு? முல்லாத்த நீங்க போனீங்களா? சொல்றத கேளுடி முதல்ல. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஏன் அப்பதா? உங்க அம்மா பேசினதெல்லாம் எங்க காதல கேட்டுட்டு நிக்கவே முடியல. அவ்வளவு ஒரு வேதனையும் வயிற்றுச்சலுமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேசிச்சு உங்க அம்மா. எங்க அம்மாவா? என்னம்மா பேசுன போய்? சொல்றேன்ப்பா, கேளு. உங்க அம்மாவே தான் வந்து உன் பேத்திக்கு குழந்தை இருக்காது போல. என் பேத்தி இதை கேட்டு என்ன பண்ண போறாளோ தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, என் போய் ஜோசியம் பார்த்து ஜோசியக்காரர் என்ன சொல்றாரோ இருக்குன்னு சொன்னா என் வீட்டில் வச்சுக்குவேன். இல்லைன்னு சொன்னா உன் பிள்ளைய நீங்க வந்து கூட்டிக்கிட்டு போயிருங்க. இல்லைன்னா நானே கொண்டு வந்து விட்டுறேன். இங்க பாருங்க, அதுக்கப்புறம் என் பையனுக்கு 2வது கல்யாணம் நான் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு நீங்க சம்மதமா சம்மதம் இல்லைன்னு தெரியாது. ஆனா இருக்குன்னு சொன்னா மட்டும் தான் என் வீட்டில் இருக்குங்கம்மா பேத்தி. இல்லைன்னா உன் வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன். இல்லைன்னா நீயே கூட்டிட்டு வந்து வச்சுக்க. என்னடா பேச்சு இது கௌதம்? சொல்லுப்பா. அதுக்காக தான் என் பேத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கியா? சொல்லு கௌதம். என் பேத்தி அதனால தான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்காளா? சொல்லுப்பா, சொல்லு. இதெல்லாம் உங்க அம்மா சொன்னதுப்பா. அப்பா நடந்தது என்ன சொல்ற நீ இப்போ? என் பேத்தியை நான் அதுக்குதாக கூட்டிட்டு போக வந்தேன். இவ போய் ஜோசியக்காரை பார்த்து, ஜோசியக்காரு இந்த பொண்ணுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டா. என் பொண்ணை நீ உங்க அம்மாவே கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுருவாளாம். அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால தான் நானே என் பேத்தியை என் கையோட எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி அங்கேருந்து வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? உன்கிட்ட நான் என்னத்தை கேட்க? நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்புறோம். அப்பத்தா நான் சொன்னேன்னா எங்க அம்மா சொன்னதுக்கு நீங்க ஏன் அப்பத்தா கூப்பிட வந்தியா? நான் சொன்னாதான் நீங்க கூட்டிட்டு போகணும். அவ ஏன் பொண்டாட்டி, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாங்க ஒன்னாதான் வாழுவோமா? உனக்கெல்லாம் அறிவே இல்லை. இப்படி கேட்டிருக்கா? ஏமா அப்படிலாம் நடந்துக்கிற நீ? எப்போவுமே நீ திருந்தவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பியா? நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் நீ திருந்துறதா வேலையே இல்லை. ஏன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கியே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கௌதம், சொன்னேன்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இவங்க இப்படி கூப்பிட வர்றது எனக்கு அது பிடிக்கல. நான் இவங்கள வந்து கூட்டிட்டு போகலாம் நான் சொல்லவே கிடையாது. இவங்களா வந்து கூப்பிட்டா நீ ஏமா போய் அவங்க வீட்டில் பேசுன? நீ பேசுனதுனால தானம்மா அவங்க கூப்பிட வந்திருக்காங்க. ஏமா அவ்வளோ கேவலமா நடந்துக்கிற நீ? எங்கத்த நான் என்னத்த பெருசா உங்களுக்கு பாவம் பண்ணனே? குழந்தை இல்லாதது என்னோட தப்பாத்த. ஏன் இப்படி என்ன அமுச்சு விடுறதுலே பாக்குறீங்க? நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்றேன் தானத்த. நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ நான் கேட்கறேன் தானத்த. இது சமமா? இந்த வேலையை பாருமா, அந்த வேலையை பாருமான்னு சொன்னாலும் அவ்வளோ வேலையுமே நான் பண்ணிட்டு தானத்த இருக்கேன். அப்புறம் எங்கத்த இப்படி நடந்துக்கிறீங்க? நான் எந்த வேலையுமே பண்ணாத மாதிரி. சொல்லுங்கத்த, சொல்லுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கடவுள் கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல இல்ல, அதனால தானே என்ன விரட்ட பாக்குறீங்க. இங்க பாரு முல்ல, ஆமாடி, எனக்கு ஆசை இருக்காதா? என் மகனுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும், ஒரு பேர பிள்ளை இருக்கணும், எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இருக்கணும் அப்படின்னு எனக்கு இருக்கதே ஒரே ஒரு மயன். அவனுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? அதனாலதான் ஒரு ஜோசியரை பார்த்தா, நான் பாரம்பரியமா பாக்குற ஜோசியர், அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் நம்புவேன். அதனால அவரை போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்தோன்னா அதனால நான் சொல்ல தாண்டி செய்வேன். நான் போய் பார்த்துட்டு அவர் இருக்குன்னு சொன்னா சரி, நீ இரு என் மகன் கூட. இல்ல அப்படின்னா நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட முடிவு. அவள்கிட்ட மட்டும் சொல்றது கிடையாது, உன்கிட்டே நான் இதை தான் சொல்றேன். இதுதான்டா என்னோட முடிவு. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா என்ன? இதுதான் இதுதான் அவ்வளவுதான். நீ சொன்னா போதுமா? சொல்லு, நீ சொன்னா போதுமா? மா, அது எங்களோட விருப்பம். வாழ்றது நீ என்ன முடிவு பண்றது? குழந்தை இருந்தாதான் உயிரோடு வாழ முடியுமா? இல்லைன்னா வாழ முடியாதா? நாமா பேசுற பேச்சு போவியா அங்கிட்டு சும்மா? ஏய் கௌதம், இதுதான்டா நடக்க போகுது. நீ தேவையில்லாம ஏன் உளறிட்டு இருக்க? நான் ஜோசியரை பார்க்க கிளம்பிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இந்த நான் என்னத சொல்ல, ரெண்டு வந்து நிக்குதுங்க. மாடி, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தாண்டி தெரியும். ஏன்னா நாங்க ஏலக்காரிய தானே. எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்கார மாதிரி தாண்டி தெரியும். என்ன பேசணுமோ என்ன பண்ணணுமோ பேசுடி. முல்ல, நீ என்ன பேசணுமோ பேசு. அம்பே சொல்ல பார்த்தா புரிஞ்சதா? நான் எதுக்கு உன்னை வாடி வாடி வாடின்னு கூப்பிட்டேன்னு இப்போவாது புரிஞ்சதா உனக்கு? பார்த்துக்கோ, பார்த்து இனிமேவாது திருந்து இப்படிப்பட்ட ஜென்மத்துக்குள்ள வாழ்றேன்னு. நீ என்னடி வரப்போறியா என்ன எங்க கூட? அப்பத்தா, இந்த அளவுக்கு வருவாங்க நான் நினைச்சு பார்க்கல அப்பத்தா. நான் தான் நம்ம அத்தை நம்ம மாமியார்னு இவங்க மேல பாசத்தை கொட்டிட்டு இருக்கேன் அப்பத்தா. ஆனா இவகெல்லாம் என் மேல துளி கூட பாசமே இல்லை அப்பத்தா. எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்பத்தா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? என்னெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியலையா அப்பத்தா? ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பத்தா. அன்பு, போ உள்ள. நீ இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? உன் வேலையை பார்த்துட்டு நீ உள்ள போ. இல்ல கௌதம்,
சாரி கௌதம். என்னாட்டி சாரின்றா? எதுக்கு இப்போ நீ சாரி சொல்ற? சாரி எதுக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். சாரி கௌதம், நான் தானே உனக்கு வேணும் வேணும்னு சொல்லி உன் பின்னாடியே சுத்தினது. நான் தானே நீ தான் வேணும்னு என்னை கல்யாணம் பண்ண வச்சது. நான் தானே உன் பின்னாடியே தெரிஞ்சேன். நீ இல்லைல்ல. நான் உன்கிட்ட லவ் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீயும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. நானா உன்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தானே நீ என்னை கல்யாணம் பண்ண. அதுக்கப்புறம் தானே என்னை பிடிச்சது உனக்கு. அதே மாதிரி நானாவே இப்போ விலகிக்கிறேன் கௌதம். ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா கௌதம், தெரிஞ்சுதான் பேசுறேன். லூசு மாதிரி வளர்றதுடி. இல்ல கௌதம், இதுல உளறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். உங்க அம்மா சொல்ற மாதிரி உங்க குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒன்று வேணும். அது என்னால வராதுன்னு நல்லா எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி எனக்கும் இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்க அம்மா நினைக்கிற மாதிரி உங்க அம்மா ஒரு நல்ல பொண்ணா உனக்கு பார்ப்பாங்க. அந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இரு கௌதம். இதுதான் நான் உனக்கு சொல்ல வர்றது. அன்பு, ஏன் அன்பு இப்படிலாம் பேசுற? இப்பெல்லாம் நீ பேசவே மாட்டியே. அன்பு, நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்குடி. இல்லை கௌதம், இதை நீ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் எடுக்கிற முடிவு இதுதான். உங்கள் அம்மா எப்படியும் ஜோசியக்காரரை போய் பார்த்து அங்கே சரியில்லை, அந்த பொண்ணுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக என்ன அமுச்சு விட்ருவாங்க. என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு நல்லாவே உங்கள் அம்மாவோட சுயரூபம் தெரியும். அதனால் உங்கள் அம்மாவா என்னை வீட்டுக்கு அமுச்சு விட்றதுக்கு நானே என் அப்பத்தா கூட போயிடுவேன் கௌதம், கெத்தா. அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு கௌதம். நீ ஹாப்பியாக இரு கௌதம். உங்கள் அம்மா அப்பா கூட, உங்கள் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணு கூட ஹாப்பியாக இரு கௌதம். உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னா நீ இதை பண்ணி தான் கௌதம் ஆகணும். என்ன மன்னிச்சிரு கௌதம். நானா தேடி வந்தேன், நானா போயிடுறேன் கௌதம். ரொம்ப சாரி கௌதம். அன்பு, இப்படிலாம் பேசாதட்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அப்படி பேசுறது எதுக்குடி இப்படிலாம் பேசுற? அன்பு, பேசாத அன்பு. இப்படிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பு. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. நீயா தேடி வந்தேன்னா எனக்கும் உன்னை பிடிச்சிருந்துச்சு தானே. நீயா எங்க வந்த? நானும் தானே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் கௌதம், ஏன் அன்பு இப்படி இந்த கௌதமை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற? நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சு தான் வாழ்ந்தோம், இல்லைன்னு சொல்லலை கௌதம். இப்போ கூட என் மனசுக்குள்ள நீயும் உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னா இல்லைன்னு சொல்லலை கௌதம். ஆனால் இந்த வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கிறது பிடிக்கல. நான் இருக்கிறது பிடிக்கலங்கிறத விட எனக்கு ஒரு குழந்தை இல்லைல்ல, அதை உங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க நல்லா தெரியுது. ஆனால் என்னால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு கௌதம். அதனால எனக்கு கடவுள் இனி கொடுக்க மாட்டார். என் வாழ்க்கை இப்படி தான் கௌதம். நான் பாட்டுக்கு எங்கள் அம்மாட்ட போய் ஹாப்பியாக இருந்துக்கிறேன். நீ சந்தோஷமா வாழு கௌதம், அது போதும். நான் நல்லா இருப்பேன் நீ நினச்சிக்கோ. சரியா? எங்கள் அம்மா என்னை பார்த்துப்பாங்க கௌதம். எங்கள் அம்மா கூட, எங்கள் அப்பா கூடயுமே நான் இருந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் பேசாத அன்பு. அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அப்பா வரட்டும், என்னதான் இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோ. இப்படி போற வேலையெல்லாம் வச்சுக்காத அன்பு. உன்னை விட்டுட்டு என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுடி. ப்ளீஸ் டி, கொஞ்சிரேண்டி. இப்பெல்லாம் முடிவு எடுக்காத. யார் என்ன பேசுனா நமக்கு என்னடி? நாம இருக்கிறோம், நாம வாழ்றோம். நமக்கு ஒரு குழந்தை மேட்ரே கிடையாது, குழந்தை ஒரு விஷயமே கிடையாது. நாம பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கலாம் அன்பு. அது வேண்டவே வேணாம் நமக்கு லைஃப்ல. பாய் முர்ரா, அவதான் அவளா போறேன்னு சொல்றாளடா. அப்புறம் என்ன, நீ வாழ முடியாது, இருக்க முடியாது, போக முடியாது, வர முடியாதுட்டு படாவல. மா, என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு பாக்குறியா நீ? உன்னாலதான் அவ்வளோத்துக்குமே காரணம். பேசாம இருமா. ஏய் முல்லா, இவ்வளோ ஆட்டம் ஆடாத. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்கட்டும். சரி கௌதம், நான் வரேன் கௌதம். அத்தா, நீங்க நினைச்சபடியே உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி ஹாப்பியா வச்சிருங்க அத்தா. ரொம்ப சந்தோஷம் அத்தா. என்ன இவ்வளோ நாள் சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு அது போதும் அத்தா. நான் எங்க அப்பத்தா கூடயும் எங்க அம்மா கூடயும் போறேன் அத்தா. அன்பு, போகாத அன்பு. இல்ல கௌதம், இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நான் போய் தான் ஆகணும் கௌதம். அப்பத்தா வா, அப்பத்தா கிளம்பலாம். சரிடி போ. உன்னோட துணி எல்லாமே இங்க ஒன்றும் இருக்கக்கூடாது. உன் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இத்தோட முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு வர்ற, என்ன புரிஞ்சுதா? சரி அப்பத்தா. வா. இரு அப்பத்தா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். போய் போடி போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அன்பு, சாரி கௌதம், மன்னிச்சிரு. என்னடி இப்படி சொல்லிட்டு போற? அன்பு, 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 நில்லடி. போகாத அன்பு, என்னை விட்டு. அன்பு, உன்னை கெஞ்ச கேட்கிறேன் அன்பு, போகாதடி. ஆக மொத்தத்துல எம்மா, நீ என் வாழ்க்கையை முடிச்சிட்டல்ல, என் வாழ்க்கையை சேர்ந்து முடிச்சிட்டல்ல. ஏய் பயமுறா, என்னத்த முடிச்சேன்? இனியாவது சந்தோஷமா இருப்ப.
மா வாழ்க்கை போச்சு இல்ல உன்னால